ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் ஈவினிங்கில் ஒரு சுட சுட மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது டீ கூடவோ இல்லை நம்ம நார்மலாக ஸ்நாக்ஸாவோ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய கச்சாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். இது வறுத்தது வறுக்காது எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். அந்த ரவை கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடணும். அது ஊறினதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நம்ம என்ன ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்வீட் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ ரவை கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி ஊறிடுச்சு. அதாவது கை எடுத்து பார்க்கும்போது நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு வாழைப்பழம் நான் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துருந்தனால ஒரு வாழைப்பழம் கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய சைஸான பழம் தான் எடுத்துக்கிட்டேன், நல்லா கனிஞ்ச பழத்தை. அதை இதில் சேர்த்துட்டு நம்ம இதிலே என்ன பண்ண போகிறோன்னா ஏலக்காய் நான் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே நான் சேர்த்துட்டு கை வச்சு அந்த பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறேன். நம்ம இந்த ரவை நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ பழத்தையும் நல்லா நம்ம மசிச்சு இந்த ரவைக்கு ஈக்குவலாகவே நம்ம நல்லா சாஃப்ட் ஆகிக்க போகிறோம். இந்த பழம்லாம் சேர்த்து கச்சாயம் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போல்லாம் அடிக்கடி ஒரு பலகாரம் அப்படின்னால டக்குன்னு கச்சாயம் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு ரொம்ப குயிக்காக ஈஸியாக அந்த ரெசிப்பியை நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பழத்தை இந்த மாதிரி கை வச்சே நான் மசிச்சுக்கிட்டேன். நம்ம 2-3 பழம் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு கூட நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது ஒரே ஒரு பழம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் கை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா ரவை கூடவே நல்லா ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன கப்பில் தான் எடுத்திருந்தேன். அதில் இதே கப்பில் 1/4 கப்பு தான் நான் ரவையும் சேர்த்துருந்தேன். மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். இந்த மாவு நீங்கள் கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். கையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வெள்ளை சக்கரை பிடிக்கல, சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே கச்சாயம் வெள்ளை சர்க்கரையிலையும் செய்வாங்க. உங்களுக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு போண்டாலாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு பக்குவத்துக்கு மாவு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ மாவு பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்குது. நம்ம எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கும்போது மாவு எல்லா இடமும் நல்லா ஈக்குவல் ஆகிட்டு நமக்கு ரவை, மைதா, பழம் எல்லாம் சர்க்கரைலாம் சேர்த்து நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு குட்டி குட்டி பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க. கையில் நினச்சிட்டு நீங்கள் மாவு எடுத்து சப்போஸ் எண்ணெயில் போட்டிங்கன்னா அது டப்புன்னு வெடிக்கும். பழக்கம் இருக்கிறவங்க போட்டுருவாங்க. புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு எண்ணெய் மேலே தெறிக்க சான்ஸ் இருக்குது. அதனால எண்ணெய் கையில் லேசாக அப்படியே பண்ணிக்கோங்க. ஏன்னா மைதா மாவு கொஞ்சம் கையில் ஒட்டிக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பீஸாக போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டுக்கிட்டேன். இதை விட குட்டியாகவும் போட்டுக்கலாம். அகலமான பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5-6 பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும். நொரக்குட்டி எண்ணெய் நல்லா அந்த மாதிரி பபிள் வரும். இந்த அளவுக்கு சூடில் தான் நம்ம இது போடணும். இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வைக்கணும். நல்லா 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா தான் நமக்கு அந்த கச்சாயம் கலருக்கும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி நமக்கு கிடைக்கும். நல்லா பொறுமையாக வேக வச்சுக்கிறேன். இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு சைடு திருப்பி விட்டதுக்கப்புறமா இன்னும் நல்லா உப்பிட்டு வரும். பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டதுக்கப்புறமா நல்லா வெந்துட்டு நல்லா கலர் கொடுக்கும். அப்போ வரைக்கும் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கச்சாயம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. உள்ளெல்லாம் வெந்துருச்சு, வெளியிலே நல்லா வந்துருச்சு. பார்க்கும்போது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் சுத்தமாக குடிக்காது. ஒரு பீஸாக நம்ம எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க மாவையும் அதே மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். இது குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு, ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் மழை பெஞ்சிட்ருக்கு, ஏதாவது நமக்கு ஒரு சுட சுட பஜ்ஜியோ போண்டா ஏதோ சாப்பிடணும் போல் தோணும். நமக்கு அது ஒரு டைங்கெல்லாம் அந்த மாதிரி பொருள் இல்லைன்னா என்னடா பண்ணுறதுன்னு யோசிப்போம். இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். அதனால் நம்ம டக்குன்னு பண்ணி சாப்பிடக்கூடியமான ஒரு ஸ்நாக்ஸ் தான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ மிச்சம் இருக்க மாவையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு மொத்தமாக நான் எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப சூப்பரான கச்சாயம் எப்படி பண்ணுறதுன்னு உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.